கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் சென்னையிலிருந்து 4 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. 17, 18 ஆகிய தேதிகளில் சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட 7299 பேருந்துகளில் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். 2024 மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது தமிழகத்தில் மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் என்பதும் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கடந்த 17 மற்றும் நேற்றைய தினம் ஆகிய 2 நாட்களில் மட்டுமே சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட 7299 பேருந்துகளில் 4,03,800 பயணிகள் பயணித்துள்ளதாக தற்போது இந்த போக்குவரத்து கழகம் என்பது அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய முன்தினம் இயக்கக்கூடிய பேருந்துகளில் பார்த்தோம் என்றால் 2092 பேருந்துகளில் 807 சிறப்பு பேருந்துகள் என 2889 பேருந்துகளில் 1,48,800 பயணிகள் பயணம் செய்துள்ளதாகவும், அதே போல நேற்றைய தினம் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் 2308 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு அதில் 2,55,000 பயணிகள் பயணம் செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் கடந்த 2 நாட்களில் மட்டுமே 7,299 பேருந்துகளில் 4,03,800 பயணிகள் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு சென்னையில் இருந்து இயக்கப்பட்ட பேருந்துகளில் 3,353 பேருந்துகளில் 1,36,963 பயணிகள் மட்டுமே பயணம் செய்துள்ளதாகவும், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க கூடுதலாக 1,18,037 பயணிகள் சென்னையில் இருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க சென்றுள்ளதாகவும், அதிக அளவில் பயணம் செய்து வாக்களிப்பதற்கான அந்த விருப்பத்தினை பொதுமக்களும் அதே போல 18 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிக அளவில் விரும்பி பயணம் செய்து வாக்களிப்பதாகவும் தற்போது போக்குவரத்து துறை சார்பில் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் நேற்றைய முன்தினம் அதே போல நேற்று மட்டுமே 4,03,800 பயணிகள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு இந்த மக்களவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.